கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 23ஆம் சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. சத்துருக்களுக்கு நடுவிலே அபிஷேகம். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள், அண்ணா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என் வீட்டாரே சத்துருவா இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போற இடத்துல அவங்க சத்துருவா இருக்கிறாங்க, சில குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு, அவங்க பேசுற வார்த்தைகள் கடினமான வார்த்தையா இருக்கு, நான் பல சூழ்நிலை நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு தனி மரமா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சத்துருவா இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக, நமக்கு விரோதமாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த சத்துரு இருக்கு தேவனுக்கு தெரியும். நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் தேவன், நம்மளை வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன், அபிஷேகம் நமக்கு தந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அபிஷேகம் பண்ணி தேவன் தான் பாதுகாக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அது சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேருக்கு நடுவுல நம்மை வேறு பிரித்து நம்மளை அபிஷேகம் பண்ணி அதே இடத்துல வைத்திருக்கிறார். சில குடும்பத்துல எனக்கு ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் முழுவதும் விக்கிரத்தினால நிரம்பி இருக்கு, நான் என்ன செய்யன்னு தெரியல, நான் எத்தனையோ கருத்தை ஜெபித்து பார்க்கேன், போராடி பார்க்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜனங்களுக்கு நடுவில் ஒரு சாட்சியாக அபிஷேகம் பண்ணி வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக தேவன் அந்த இடத்துல வைத்து போஷித்து இருக்கிறார், பாதுகாக்கிறார், வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு பயன் இருக்கு, நான் மறுபடியும் சொல்றேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஐயா எனக்கு ரொம்ப சத்துரு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது சொன்னால், எந்த இடத்துல சத்துரு இருக்கிறாங்களோ அதே இடத்துல நம்மை அபிஷேகம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிவது. அந்த நம்பிக்கை முதல்ல நமக்குள்ள வரணும். தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க மேல விசேஷமான ஒரு அபிஷேகம், உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக உங்களுடைய பாத்திரத்தை நிரப்பி ஆசீர்வதிப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம இந்த பூமியில உயிரோடு நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கா ஜெபிப்போமா? கேளுங்க. அப்பா, என்னுடைய சூழ்நிலை என்ன உமக்கு தெரியுப்பா, என்னைய அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தை மூலியமா நீங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணித்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேலி அடைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து புது கிருபையா நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கிரட்டும். உங்களுடைய வல்லமையா நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் மகிமையின் ஆவியானவே எங்க மேல தங்கிருக்கு. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்புங்க, தேவ ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகமா நிரப்புங்க.
ஆவிக்குரிய உங்க கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய உங்க வரலாறு நிரப்புங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ நன்மையின் கிருபை உங்க பிள்ளைகளை தொடரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. நீங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். நீங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரோட ஆவியை உங்களை இறுதியில் அனுப்பினார் என்று பேச குமாரோட ஆவியால் நிரப்பி ஆசுவீங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ என் பாத்திரம் நிரம்பி வருகிறதுன்னு சொன்ன போல எங்க வாழ்க்கையில எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்க தலையை அப்பா என்னையால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த நாள் முதல் கொண்டு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா, கர்த்தருக்கா பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த நாளை உங்களுடைய கரத்துல விடும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவனுடைய கையின் கீழ் ஆசுவீங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசுவீங்க, அவனுடைய சிரசு மீது ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் பண்ணிடும். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மையம் விடட்டும். முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டு ராஜா. பகலிலே மேகஸ்தம்பமோ இருள் அக்னி ஸ்தம்பம் கர்த்தர் கூட வரை கிருபைக்கலாம் 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தும். கர்த்தருடைய கரத்தை எங்களுடைய ஆவியா பண்ணிடும். கர்த்தர் கூப்பிடுங்க. எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் பார்க்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் வேண்டாம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து. God bless you.